கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எங்கள் விவசாயி. எப்படி வீடியோவோட ஸ்டார்டிங்கே பயங்கரமான பாட்டோட இருக்கா? 3 வேளை கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்ற நமக்கு அதை உற்பத்தி பண்ண விவசாயிகளுடைய ஞாபகமும் அந்த விளைச்சலுக்கு அவங்க என்னென்னலாம் வேலை பார்த்துருப்பாங்கங்கிற ஞாபகமும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எத்தனையோ படங்கள்ல டயலாகா கேட்டிருப்போம். அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். விவசாயிகளையும் அவங்க பண்ற வேலையும் பத்தி என்னைக்காவது ஒரு வேளை சாப்பிடும் போது நினைச்சிருக்கீங்களா? என்னது 7 வருஷமா இந்த ஒரு விஷயமே இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போறது நீங்களா தான் இருக்கணும். மறக்காம போய் அப்ளை பண்ணிருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்க சூர்யா. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் சேனல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவின் மூலமா நம்மளுடைய சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்படின்னாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து டான் விழுகும். அதுக்கப்புறமா நீங்க விவசாயம் சார்ந்த விஷயங்களை தெளிவா டவுட்டே இல்லாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம வீடியோனோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், விவசாயத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து நினைச்சு பார்க்குறோம், விவசாய தொழிலை எந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சாப்பிடும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக யோசிப்போம். நம்ம இந்தியாவில் 70%, அதாவது 70% ஆஃப் ஆக்குபேஷன், 70% தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அப்படிங்கிறதை ஒரு புள்ளி விவரம் அழகாக நமக்கு சொல்லுது. அப்பேற்பட்ட விவசாயிகள் கலப்பையை எடுத்து அப்படியே களத்துல நடந்து உழுது நிறைய விஷயங்களை பயிர் பண்ணி நமக்காக அப்படியே விளை பொருட்களா தராங்க இல்லையா? அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி அவங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல அரசு சார்ந்த சலுகைகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான சலுகை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பத்தி தான் நாம வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இது வரைக்கும் நான் வந்து டிராக்டரே இல்லாம கடந்த 7 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விவசாயியா இருக்கீங்கன்னா நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியுடையவர். ஸோ இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன சான்றிதழ்கள் வச்சிருக்கணும், அதற்கான எலிஜிபிள் கேட்டகரி, அதாவது தகுதியுடையவர்களா நீங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க 18 வயசுல இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவரா இருக்கக்கூடிய விவசாயியா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த திட்டத்துக்கு நீங்க தகுதியுடையவர்கள். அதே மாதிரியே உங்களுடைய குடும்ப வருமானம், அதாவது ஃபேமிலி இன்கம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம், அதாவது 1.5 லட்சத்தை தாண்டாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரியே நீங்க கடந்த 7 வருஷத்துல சொந்தமா டிராக்டர், நம்ம உழவு பண்றதுக்கான டிராக்டர் இல்லையா, அது நீங்க வாங்காம இருந்திருக்கணும். அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு மானியத்துக்காகவும் நீங்க பதிவு பண்ணி அந்த மானியத்தை வாங்கி விவசாயம் தொழிலும் செய்திருக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நீங்க அரசு தரப்புல இருந்து எந்த விவசாயம் சம்பந்தமான ஒரு சலுகைகளையும் நீங்க வந்து அனுபவிக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்க இந்த பிரதான் மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு தகுதியுடையவர். அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா நிலம் வச்சுக்கிறவரா இருந்தாலும் சரி, சிறு குறு விவசாய பிரிவு இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க அந்த சான்றிதழ் இருக்கும்ல, சொந்த நிலமா இருந்தா அதற்கான பட்டா சிட்டா, இல்ல சிறு குறு பிரிவுல வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயியா இருக்கீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில தகுதியுடைய சான்றிதழ்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் நீங்க சமர்ப்பிச்சு பிரதான் மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா திட்டத்துக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு கூடுதலா இன்னும் என்னென்ன தகுதி சான்றிதழ்கள்லாம் தேவை அப்படிங்கறத உங்களுக்காக சொல்றேன். உங்களுடைய ஆதார் கார்டு இட்ஸ் a கம்பல்சரி டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள. ஸோ அதனால ஆதார் கார்டு இருக்கணும். கூடவே நான் முன்கூட்டியே சொல்லியிருந்த மாதிரி நிலம் உங்களுடையதா இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துக்கான பட்டா சிட்டா கம்பல்சரியா வச்சிருக்கணும். அதே மாதிரியே பேன் கார்டு இல்லைன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, இந்த 3ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டினுடைய ஜெராக்ஸு நீங்கள் கம்பல்சரியாக வச்சுருக்கணும். அதே மாதிரியே இதுக்கு அடுத்து கூடுதலாக நீங்கள் இந்த டிராக்டர் வாங்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது யோசிச்சிருப்பீங்கல்ல, இந்த பிராண்டினுடைய டிராக்டர் வாங்கலாம் இல்லை அந்த பிராண்டினுடைய டிராக்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் எந்த டிராக்டர் வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ஒரு கொட்டேஷன் ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஸோ அதையுமே இந்த டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சான்றிதழ்களோட சேர்த்து பின் பண்ணி உங்க மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணும். அங்க போயிட்டு உங்க மாவட்டத்துக்கு உண்டான வேளாண் இயக்குனர் யாரு அப்படிங்கிறவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இந்த எல்லா விஷயத்துக்கும் தகுதியுடைய விவசாயி நானு,
அதாவது 18லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாயி நான். என்னுடைய குடும்ப வருமானம் 1.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது, அதாவது ஆண்டுக்கு. அதே மாதிரியே கடந்த 7 வருஷமாக நான் வந்து எந்த ஒரு அரசு தரப்புலேருந்து மானியத்தையும் நான் வாங்கலை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் டிராக்டரும் நான் வாங்கலை. என்னுடைய தகுதி சான்றிதழ்கள் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கேன். நான் பிரதான் மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பேங்க் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சொந்தமான டிராக்டரை நீங்கள் உரிமை கொண்டாடலாம். அதுவும் நம்ம அரசு தரப்புல இருந்து 50% மானியத்தோட தாராளமாக ஒரு டிராக்டருக்கு வந்து உரிமையாகலாம். அதே மாதிரியே நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்ல சான்றிதழ், இதில் ஒன்று அடிஷ்னலாக இருக்குது. என்னன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கினுடைய பாஸ்புக் ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பேஜ், அதையுமே நீங்கள் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு மானியமும் கிடைச்சிரும். அப்புறம் என்ன, பிரதான் மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிச்சு ஒரு சொந்தமான டிராக்டருக்கு நீங்கள் உரிமையாகலாம். நிறைய விவசாயம் பண்ணி எங்களையும் சாப்பிட வைக்கலாம். நீங்களும் சந்தோஷமாக உற்சாகமாக விவசாயமும் பண்ணலாம். இதே மாதிரியே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் சேனலில் விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் தாராளமாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரீடம் ஆப் அப்படிங்கிற அற்புதமான ஆப்லையுமே விவசாயம் சார்ந்த கோர்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்த கோர்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சார்ந்த கோர்சஸும் உங்களுக்காக 950க்கு மேலே இருக்குது. ஸோ மறக்காமல் ஃப்ரீடம் ஆப்பையும் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து அப்படி நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த உங்களுக்காக மேலும் ஒரு சிறப்பான வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபாயோட கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா.